தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் தேவனை துதிப்பதும் எங்களுக்கு பாக்கியம் என்று எண்ணுகிறோம். இந்த யூடியூப் மூலமாக உங்களை நாங்கள் உங்களோடு பேசும்படியாக தேவன் அடியன் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக தேவனை நன்றியுடைய இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் யார் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். தேவனுடைய இரக்கம் மாறாதது. அவருடைய இரக்கத்தை நாம் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் இருந்து அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கவே செய்யாது. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுவான். இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் 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 என்றால் கிருபை. கிருபை என்றால் இரக்கம். அவர் கிருபை இரக்கம் நிறைந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் கிருபையும் இரக்கம் உள்ளவர், கிருபையும் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த கிருபை இரக்கம் தான் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய கிருபை இருக்கும். தேவனுடைய கிருபை எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய இரக்கம் இருக்கும். அந்த இரக்கம் மாறாதது. அதுவே தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது யோவானிலே. அருமையானவர்களே, கிருபை என்பது, வார்த்தை என்பது கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாக வெளிப்பட்டதற்கு வேதத்தில் இருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கங்களின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்கிறது. எந்த மனிதனும் பிரகாசம் அடையத்தக்கதாக அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. நாம் கிருபை பெற்றவர்கள். மரியாதை குறித்து ஒரு அம்மா சொல்றாங்க, மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் கிருபை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை, தேவ தூதர்கள் என்ன சொல்கிறார்கள்? கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று சொல்கிறார்கள். நமக்குள்ளே தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறார். அவரே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே ஜீவனா இருக்கிறார், அவரே நமக்கு பெறனா இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஒரு மனிதன் தேவ மனிதனாய் வாழ வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு பாக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த பாவ செயல்களில் இருந்தோமோ அதிலிருந்து ஆண்டவர் மன்னித்து நம்மளை விடுவித்திருக்கிறார். அப்படியானால் மறுபடியும் அந்த பாவங்களை நாம் செய்யக்கூடாது, தொடரவும் கூடாது. திருடன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு அதில்தான் சோதனை வருகிறது. ஒரு பிற்பாய்க்காரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான், அவனுக்கும் அதிலேதான் சோதனை வருகிறது. ஒரு பொம்பளை பொறுக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், அவனுக்கும் அதில் தான் சோதனை வருகிறது. பிரியமானவரே, ஒரு ரவுடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், அவனுக்கு அதிலே தான் சோதனை வருகிறது. புரியுதுங்களா? கேடி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், அவனுக்கு அதிலே தான் சோதனை வருகிறது. ஒவ்வொன்றும் ரவுடிக்கு மற்றொரு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும். கேடிக்கு தனக்கு மற்றொரு உதவி செய்ய மனப்பான்மை, பிடுங்கி சாப்பிடுகிறான். இவன் கையில பணம் தான் பிடுங்கி சாப்பிடுவான், அவன் தான் கேடி. புரியுதுங்களா? கேடிக்கு அத்தன் கையில இருக்கிறதா பிடுங்கி சாப்பிடுவான், அதான் அவன் கேடி. ரவுடி அப்படி அல்ல, உதவி செய்வோம். கஷ்டம் சொன்னால் உதவி செய்வோம். இப்ப நான் ஒரு கொலபாதகனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை வைத்துக் கொள்கிறேன். கொலபாதகனாக ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான்.
ஆண்டவர் அவனை சந்தித்து யார் மூலமாக தன் பட்சம் இழுத்திருப்பார். அவன் பிதா குமாரின் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஸ்நானம் பெற்றவன். அந்த ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை அவனுக்கு ஆண்டவர் தருகிறார். பாவ மன்னிப்பை தருகிறார். ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது. வேற லைஃப் அவனுக்கு மாற்றப்படுகிறது. மறு ஜன்மம் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறான். இப்ப நாம் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். திடீரென்று பிசாசானவன் எவைகளில் இருந்து நம்மை கடவுள் விடுவித்திருக்கிறாரோ அவைகளிலே நம்மை தள்ளி நம்மை அசூசிப்படுத்தி தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிறுத்துவதற்கு அவன் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கான். முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவனுக்கு அதுதான் போராட்டம் வரும். யாராயும் அனுப்போம் நம் லைஃபை கெடுப்பதற்கு, நம் ரட்சிப்பை நாம் இழந்து போவதற்கு ஏதுவாக. எவனோ ஒரு ஊழியக்காரனா இருப்பான், இல்லை ஒரு விசுவாசியா இருப்பான், யாரும் அவனுக்குள்ள நுழைஞ்சு அவனை கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்து அவனை வெட்டணும், அவனை வெட்டி கொள்ளணும், இப்படி ஒரு ஆலோசனை கொடுப்பான். இப்ப நீங்க தேவன் உங்களை எதிலிருந்து விடுவித்தாரோ மறுபடியும் அதே பாவத்துல உங்களை தள்ள பார்க்கிறான். அது ஊழியக்காரனை கூட சிறைப்பிடித்து கொண்டு, ஊழியக்காரனா ரொம்ப யோகியம் நினைக்காதீங்க, அவனையும் சிறைப்படுத்தி அவன் மையமாக வருவான் உங்கள் இடத்துல. ஊழியக்காரர் வார்த்தை நல்லா இருக்கு. அவரே சொல்றாரு பாரு, அவனை வெட்டி கொள்ள சொல்லி. பாத்தியா, ஊழியக்காரே அப்படி சொல்றான். அவன் ஒரு சாத்தான், அவன் வெள்ளை துணி போட்டுட்டே வருவான். அந்த ஆர்சி ஃபாதர் ஒருத்தர் அவனோட மெசேஜ் வாட்ஸ்அப்ல போடுவான், ஷார்ட்ஸ்ல போடுவான். அவன் சொல்லுவார், சாத்தான் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வருவான், புடவை கட்டிக்கிட்டும் வருவான். சாத்தான் அங்கி போட்டுட்டும் வருவான். சாத்தான் அங்கி போட்டுட்டும் வருவான். இதே மாதிரிதான் ஊழியக்காரன் ஜிப்பா போட்டுட்டும் வருவான். வந்து நம்ம இடத்துல சொல்லுவோம், அவனை வெட்டி கொள்ளணும், அவனை வெட்டி கொள்ளணும். இது அவன் சாயல பார்க்க கூடாதுங்க, அவனுக்கு பின்னே இருக்கிற அந்த காலத்தை தான் பார்க்கணும். ஆனாடா இவன் கடவுள் நம்மை விடுவித்து ரட்சிப்பை கொடுத்து வைத்திருக்கிறாரே, இவன் இந்த பாவத்தில் தள்ள பார்க்கிறான். பின்னாடி சாத்தான் இருக்கும். யார் பின்னாடி? அந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடி. வெளியே வெள்ளை ஜிப்பா வேச்சி போட்டிருப்பான், அங்கி போட்டுட்டு இருப்பான், வெள்ளை பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். ஆனா அவன் பின்னாடி சாத்தான் இருக்கும். அவனுக்குள்ளே இருந்து அவனை ஏக்குவான். ஏன்? நீங்க பெற்றதான ரட்சிப்பை நீங்க இழந்து நிர்வாணியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக தான். நீங்க பெற்ற இரக்கத்தை நீங்கள் இழந்துவிட வேண்டும் என்பதற்காக தான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரம், வேதத்தில் இருக்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்று எழுதியிருக்கு. அருமையானவரே, உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை தான் தேவன் தந்திருக்கிறார். அதை தான் நீங்கள் பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டும் வழியே அதை இழந்து விடவே கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்குண்டு உங்களை கண்டு பயந்தவர்கள் இருக்கலாம். அவர்கள் இப்பொழுது உங்களை கண்டு சாதாரணமாக செல்வார். அப்ப நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்களும் சாதாரணமாக மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது பாவ வாழ்க்கை, அது மரண வாழ்க்கை, இது நல்ல வாழ்க்கை. ஒரு சினிமா ஜோக்கர் சொல்வாருங்களா, அவரு பேர் என்ன, வடிவேல். அது நல்ல வாய், இது நார வாய். உங்களுடைய நார வாய் தான் நல்ல வாயால் மாற்றப்பட்டது. உங்களுடைய நார வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கையாய் மாற்றப்பட்டது. மறுபடியுமாக பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து குற்றவாளியாக்கி கொலவாதங்களுக்கு உங்களை உட்படுத்தி உங்களை செயல்படுத்தி விடுவான். தேவனுக்கு உங்களுக்கு பெரிய பிரிவினை வந்துவிடும். அதன் பிறகு நீங்க தேவனிடத்துல சென்றால் தேவனிடத்துல மன்னிப்பு இறக்கும் கிடைக்கவே செய்யும். கடவுள் மன்னிப்பார். கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், அவர் மன்னிப்பார். பாவம் செஞ்சாச்சா, கடவுள் மன்னிப்பார். கடவுள் நமக்கு மன்னிக்காம யாருக்கு மன்னிக்க போகிறார்? கடவுளிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம், இதை செய்யலாம், இப்படி பேசலாம், இப்படி நடந்து கொள்ளலாம். கடவுளிடத்துல மன்னிப்பு கடவுள் மன்னிக்க மாட்டார். கொலபாதகம் என்பது மன்னிக்கப்படாத குற்றம். வேசித்தனம், விபச்சார, கள்ளன் பாவம் என்பது மன்னிக்கப்படாத குற்றம்.
பிறனுக்கு துரோகம் செய்வது மன்னிக்கப்படாத குற்றம் எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் சாபம். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ளே சாபம் இருக்கிறது நீங்க காணவில்லை. அந்த சாபம் உங்களை இழுத்து மறுபடியும் அதே சாபத்தை சிறைப்படுத்தி வைத்துவிடும். நீங்க சிறைப்பட்டு விடுவீர்கள். அப்புறம் ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் பாவம் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து இருக்கும் ஒழிய அது உன்னை விட்டுட்டு போக. பழமைகள் எல்லாம் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயினே. பழமைகள் எல்லாம் ஒழிஞ்சிட்டு புதிய லைஃப், நியூ லைஃப்குள்ள வந்துட்டீங்க. தேவன் கொண்டு வந்து வச்சுட்டார். மறுபடியும் உங்களை பழைய லைஃப்ல கொண்டு போறதுக்கு தான் பிசாசு ஒரு ஊழியக்காரனே கரத்தில் எடுப்பான். அவன் நல்லது போல பேசுவான். அவனை வெட்டணும், இவனை வெட்டணும். புரியுதுங்களா? திருடன் வா, போனா மாங்காய் திருடலாம், வா தேங்காய் பீச கூட்டிட்டு போவான். அருமையான தேவ ஜனமே, நாம் எதை விட்டோமோ பாவங்களை, அந்த பாவத்தை நாம் தொடரக்கூடாது, தொடவே கூடாது. தொட்டால் நமக்கு அது அவ்வளவுதான். ஆண்டவர் தூரம் போய்விடுவார். பாவம் நம்மை தேவனை விட்டு விலக்கி கொண்டு போய்விடும். தேவன் அங்கதான் இருப்பார். நம்முடைய பாவங்கள் தேவனை விட்டு நம்மை விலக்கி கொண்டு போய்விடும். அந்நிய பாஷை பேசலாம், பாட்டு பாடலாம், துதிக்கலாம். பாவம் நம்மை விலகி கொண்டு போய்விடும். மன்னிக்கப்படாத பாவங்கள் சாபமாக உங்களுக்குள்ள இருக்கும். மன்னிக்கப்படாத பாவம் ஒரு பகுதியில் ஒட்டி இருக்கும். அது சாபமா இருக்கும். அந்த சாபம் உங்களை இழுக்கும். அவன் ஒருவனை கைக்குள்ள போட்டு கொண்டு வருவான். ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசா கூட இருக்கலாம். கைக்குள்ள கொண்டு வந்து உங்களிடத்துல ரொம்ப அழகா பேசுவான். அவனை அப்படி கொல்லணும், அவன் இப்படி சொல்லிட்டான், அவனை கொல்லணும், இவனை கொல்லணும். அப்ப உங்களை பாவ செய்யல பிசாசு உங்களை தள்ளப்பா. யாரை வச்சு? ஊழியக்காரனை வச்சு துர்போதனப்படுத்தப்பா. பிசாசு அந்த ஊழியக்காரன் பின்னாடி இருக்கிறான். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே அவன் போய்விட்டான், நீயும் போக மனதா இருந்தால் போ. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை கொண்டு உப்பரின் மீது நிப்பாட்டினவன் நாம எந்த முறைக்கு? புரியுதுங்களா? முன் செய்த பாவங்கள் நீ நம்மை தொடராதும் இருக்க நாம் ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு, ஆண்டவரே உண்மை இல்லாம எனக்கு வேறு யாரும் இல்லை, நீர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் காத்துக் கொள்கிறேன். எந்த விதமான பாவ சாபமான கிரிகள், கொலபாதகங்கள், எந்த பாவங்களில் நான் என்னை ஈடுபடுத்த விட மாட்டேன். என் தேவனே, எந்த ஊழியக்காரனுடைய துர ஆலோசனைகளுக்கும் யான் செவி சவிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நீங்க பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதான் முக்கியம். இப்ப என்ன ஒருத்தன் வந்து வெட்ட சொல்லி உங்ககிட்ட வரான், அவன் வெட்டிருங்க, வெட்டி போடணும். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியா சொல்லிட்டான், வெட்டி போட்டுருவோம். அவன் உங்களை பாவத்துல தள்ள வந்திருக்கான். அவனுக்கு பின்னாடி பேய் இருக்கான், ஊழியக்காரனா இருப்பான். பின்னாடி பேய் இருக்கும். அவன் அந்த ஊழியக்காரனை சீரை பிடித்து இருப்பான். அவன் நல்லது போல வந்து பேசி உங்க பழையபடி குற்றவாளியாக்கி உங்களை விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ நீங்க குற்றவாளி ஆகுங்க. பழைய பாவம் உங்களுக்குள்ள வந்து நீங்க விட்டுதான் விலகணும். உங்களுக்குள்ள சகாக்கள் இருக்கலாம், அவர்களை திருத்துங்க. உங்களுக்கு அடுத்த ரட்சிப்பு அவர்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த பாவ செயல் செய்யக்கூடாதுடா, இந்த பாவ செயல் செய்யக்கூடாது, நான் விலகி வாழ்வது போல நீங்கள் விலகி வாழுங்க, ஆண்டவரை நம்புங்களா, இந்த பாவம் நான் வேண்டாம், குடிக்காதீங்க, குடித்த பிறகு ஒரு பேச்சு, குடிக்காதீங்க பேச்சு, நாரவாய் வேற நல்ல வாய் வேற. நம்மளை நாரவாய் நாக்கிடுவான் சாத்தான். ஒரு ஊழியக்காரன் கொடுக்க துர ஆலோசனை கேட்டு அவனுக்கு அதன்படியே நடந்தால் நாம நாரவாயாக குற்றவாளியாக தேவனிடத்தில் பேச முடியாது. உதடுகள் களைப்பட்டு விடும், ரத்தம் களைப்பட்டு விடும், கரங்கள் கைப்பட்டு விடும், உள்ளம் கரைப்பட்டு விடும். கொடுத்த ரட்சிப்பை காத்துக்க முடியாமல்
நம்மை குற்றவாளி ஆக்கி நம்மை பாதாளத்தை தள்ளி இருப்பான். இப்ப கிடைச்சிருக்க இந்த இரக்கம் அப்புறம் கிடைக்காது. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அதுதான் சாத்தானுடைய வேலை. கடவுள் மன்னிப்பா. நீங்க ஜெபம் பண்ணா கடவுள் வர மாட்டார், சாத்தான் தான் வருவான். மகனே நான் மன்னித்து விட்டேன், மகனே நான் மன்னித்து, இனி பாவம் செய்யாதே என்கிறதானே ஒரு கட்டளையை அவன் பிறப்பிக்கவே மாட்டான். ஆண்டவர் தான் சொல்கிறார் ஸ்திரியை பார்த்து, இனி பாவம் செய்யாது, மன்னிக்கப்பட்டு இனி பாவம் செய்யாது. சாத்தான் வருவான், மகனே நான் மன்னித்து விட்டேன்னு சொல்லுவான். கட்டளை அவனிடத்துல வராது. வேதத்தில் என்ன இருக்கிறது? கட்டளையே விளக்கு. அதான் விளக்கு, கட்டளை தான் விளக்கு. அந்த விளக்கு தான் நமக்குள்ளே இருக்கிறது, மனதிலே இருக்கிறது. கட்டளை கை கொண்டு வாழ வேண்டும். நாம் பாவம் செய்யக்கூடாது. கட்டளை என்றால் ஒழுங்கு. நாம் பிள்ளைகளை கண்டிக்கிறோம் இல்லையா? அங்க போகாதே, அந்த பயிரோடு பழங்காதே, அங்க நிற்காதே, பிள்ளைகளை காம்பவுண்டுக்குள்ளே போட்டு 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 வளர்ப்பேன். ஏன்? நம்ம பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து விடுவோம். நம்ம பிள்ளைகளுடைய நல்ல பழக்கம் நல்ல விதமா நாம தான் கெட்டு போனோம். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், அவன் அதுங்களை பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்துருப்போம். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் தேவன் நம்மை அணைத்து பாதுகாக்கிறார், வேலி எடுத்து பாதுகாக்கிறார். எந்த விதமான பாவை செயல்களில் நாம் ஈடுபடாதவை நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவனுடைய கடமை. கருத்திலே ரட்சிப்பு இருக்கிறது. இந்த பாத்திரத்தை நீ கையில வைத்து மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும். ஆர்சி சபை போனீங்கன்னா ஒரு பிரேயர் பாட் பண்ணும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிறிஸ்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும். இதேதான் ஆண்டவருடைய இரக்கத்தை வாங்கி 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 நாம் வாழ வேண்டும். ஒழியே பழைய பாவங்களுக்கு நம்மை உட்படுத்தவே கூடாது. வருவார்கள், வா இதை செய்யலாம் அதை செய்யலாம், எதிலுமே ஈடுபடக்கூடாது. தேவன் நமக்கு போதும். நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. வந்து அவருக்கு நன்றாக தான் பேசிக்கொண்டிருந்தோம். திடீரென்று என்னை பார்த்து ஒரு விதமாய் பேச ஆரம்பித்து, நீங்க என்ன ஜாதி என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார்கள், நீங்க தான் வந்தேரி, நாங்க வந்தேரி கிடையாது. என்ன சொல்லுங்க? நீங்க தான் வந்தேரி, நாங்க வந்தேரி கிடையாது. இதை யார் கேட்டது? அப்ப அவர்களை பார்த்து நான் கேட்டேன், உங்களை யாருன்னா கூட்டிட்டு வந்தாங்களா? இல்ல நீங்களா வந்தீங்களா? உங்களை யாராயும் கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல நீங்களா வந்தீங்களா? பதில் இல்லை. உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் வந்தேறிதான். தாய் வயிற்றிலிருந்து வெளியேறியவன் எல்லோரும் வந்தேறிகள் தான். நாம யாரும் தானா வந்ததில்லை. நான் வந்தேறினா நீ வந்தேறிதான். அவன் வேறு விதமாக பேசினான், கொஞ்சம் தண்ணி அடிச்சிருந்தான். பாருங்கள், நீங்க தான் வந்தேரி, நாங்களாம் வந்தேரிக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ கொஞ்சம் லாங்கா மூவ் பண்ணணும்னு நான் சொன்னேன், போங்கடா வந்தவாசிகளான்னு சொல்லிட்டு. வந்தவாசி உங்களுக்கு புத்தி இருக்குமா? வந்தவாசிகாரன் போ அப்படின்ட்டு. அருமையானவர்களே, ஓ நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அவங்களை அடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. நான் அதெல்லாம் ஒன்றும் செய்யல. நான் கேட்டது என்ன அர்த்தம்? நீங்களா வந்தீங்களா, அவங்க யாரும் கூட்டிட்டு வந்தாங்களா? அவன் பதில் சொல்ல தெரியல. ஆமா நாங்க தாங்க வந்தோம், எங்களை அவங்க கூட்டிட்டு வந்தேன். 2 எதெல்லாம் சொல்லலாம்ல, அத சொல்லல. அவன் தப்பா புரிந்து கொண்டான். நீங்களும் கூட தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்களா வந்தீங்களா இல்ல உங்களை கூட்டிட்டு வந்தாங்களா? அவன் கேட்ட கேள்விக்கு அவனத்துல விவரமான பதில் இல்லை. அவன் சொல்லி நீங்களே வந்தீங்க இல்ல யாராலும் கூட்டிட்டு வந்தாங்களா?
அது பதில் இல்லை. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? என்னை தபிதமா புரிந்து கொள்ளுங்க. இப்ப நாங்கன்னா வந்தவர்களா இல்லை யாராவது கூட்டிட்டு வந்தாங்களா, நாங்க தானா வந்தோமா? கொஸ்டின் எழும்போம். அவர்கள் என்னிடத்துல கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்திருக்கிறேன். அவர் இடத்துல கேட்டார், நீ வந்தேரின்னு சொன்ன. ஆமா, உலகத்துல எத்தனை இப்ப இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆண்கள் பெண்களும் வந்தேரிகள் தான் சொன்னேன். அது எப்படி? ஆமா, இவனை யார் பெற்றது? எங்க அம்மா. அப்ப உங்க அம்மா பெற்றதுக்குன்னு நீ வெளியில வந்திருக்கியா? வந்திருக்க மாட்டேல்ல. இப்ப நீ வந்தேரிதான். நானும் வந்தேரிதான், நீயும் வந்தேரிதான். அந்த வார்த்தையின் விளக்கம் அவனுக்கு புரியவில்லை. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் வந்தேரிதான். மனுஷியாய் பிறந்த ஒவ்வொருவனும் வந்தேரிதான். தானா வந்தவர்களா இல்லாம கூட்டி கொண்டு வந்தார்களா? ஒரு மனிதன் பிறக்கும் போது தானாதான் வருவான். சிலர் ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, கூட்டி கொண்டு வந்தவர்கள். தானா வந்தவன் வேறு, கூட்டி கொண்டு வந்தவன் வேறு. கூட்டி கொண்டு வர கிழப்பா ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவங்க தான் கூட்டிட்டு வராங்க வெளியே டாக்டர்ஸ். தானா வந்தவன் வருகிறான் வெளியில, பாதி தூரம் வந்துடுவான், கால்வாசி தூரம் வந்துடும். அப்புறம் அழகா அந்த குழந்தைய எடுப்பார். அப்ப நீயும் வந்தேரிதான், நானும் வந்தேரிதான். தானா வந்தவன் வந்தான் தாய் வழியாக பிறந்தவன். கூட்டி கொண்டு வரப்பட்டவன் என்றால் ஆபரேஷன் பண்ணி பிள்ளையை எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? பெரிய ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாங்க. அவன் கூட்டி கொண்டு வரப்பட்டவன். தாய் வழியாய் தானாக வெளியில வந்தவன், தானாக வந்தான். அவங்க விளக்கி சொன்னேன். எல்லோ ஆண்கள் பெண்கள் தான். தானா வந்தவர்கள் உண்டு, கூட்டி கொண்டு வந்தவர்களும் உண்டு. அதாவது பெரிய ஆபரேஷன் பண்ணி குழந்தை சுகப்பிரசவம் இருக்காது, ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க வேணும்னு சொல்றாங்க. அது கொண்டு வரப்பட்ட தானா வந்தவன், தாய் வழியாய் வந்தவன். புரிந்து கொண்டீங்களா நீங்க? தாய் வழியாய் வந்தவன். எல்லோரும் வந்தேரிகள் தானா? யாருமே இல்லை. தானா வந்தவன் உண்டு, ஒரு அழைத்துக்கோ வெளியே எடுக்கப்பட்டவன் உண்டு. அதான் ஆபரேஷன் பண்ணி டாக்டர்ஸ் எடுப்பான். அவன் எடுத்து கொண்டு வரப்பட்டவன், அழைத்து வரப்பட்டவன். தானா வந்தவன், தாய் வழியாய் வந்தவன். எல்லோரும் வந்தேரிகள் தான். அது சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லோரும் வந்தேரிகள் தான். எல்லோரும் வந்தேரிகள் தான். அப்போ தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். இப்ப நமக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். முன்ன எத்தனையோ பாவங்கள்லாம் செய்திருப்பீங்க. நான் கொலகாரன்னா சொல்றாங்க சிலர், நான் பெரிய பொம்பளை போய்க்கீங்க பாஸ்டர். ஒரு நாள் அப்படிதான் சொல்றான். நான் சொன்னேன், ஏய் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. உன்னை ஜனங்கள் உங்களை தவறாக எழுதி போனாங்க. பார்க்குற பொம்பளை எல்லாம் உன்னை தப்பா பார்க்கும். அவர் துணி வியாபாரம் பண்ணுவார், துணி வியாபாரம் செய்வார். துணியை விற்க கொடுத்து காசு கொடுக்காம அந்த பொம்பளைகளை மிஸ்யூஸ் பண்ணி காசு வாங்கவே மாட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அவர் சாட்சி சொல்றார். அவர் பொம்பளை பொறுக்கி துணி வியாபாரம் செய்வேன், காசு கொடுக்காவிட்டால் அவர்களை மிஸ்யூஸ் பண்ணிடுது. கொஞ்சம் காசு வாங்கிட்டு மீதி காசை விட்டுருது. அவங்க எப்படி பாருங்க, அவங்களே சிக்கல். ஆண்டவர் மன்னிச்சுட்டார். அது எதுக்கே இப்ப சொல்ற? நீ பெரிய பொம்பளை சோப்பு உள்ளவன். எந்த பொம்பளை அவனை நல்லா பார்ப்பாளா? பொம்பளை போயிட்டு பொம்பளை சோப்பு. அந்த பாவம் நான் கூப்பிட்டு சொன்னேன், இதை பேசக்கூடாது. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இதைதான் நீங்க சொல்லணும். நான் பெரிய பொம்பளை பொறிக்க, நான் பெரிய ரவுடியாக்கும், நான் பெரிய கொலகாரனாக்கும். இதெல்லாம் யாருங்க கேட்டது உங்களை? ஆண்டவர் கொடுத்திருக்க வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். பிசாசானவன் மீண்டும் அதே பாவத்தில் இவங்க தள்ளுவான். நம்ம கூட இருக்கிறவங்கள திருத்துங்க.
நீங்க விடுங்கண்ணே, நாங்க பார்த்துக்கிறோம். அவனை தடுக்கணும், அவனை சரிப்படுத்தணும். டேய், எனக்கு ஆண்டவர் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நான் உங்களை தப்பிதமான வழிக்கு நான் வழி நடத்த மாட்டேன். எனக்கு கிடைச்ச இறக்கம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அந்த பாவங்களை செய்யாதீங்க, மற்ற குடும்பங்களை கெடுக்காதீங்க, மற்றவனை ஏமாத்தி பணம் வாங்காதீங்க, பொய் சொல்லி வாங்காதீங்க. நல்வழியில் இருங்க. நீங்க நல்வழிப்படுத்தினது போல உங்க கூட இருக்கிறவங்களே நல்வழிப்படுத்துங்க. இதுதான் ஆங்சான் செஞ்சான். அநேகரை நல்வழிப்படுத்தி இருக்கிறான். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆங்சனை கொன்று போட்டான். கொன்றவர்களுக்கு விசாரித்து தண்டனை கொடுக்கணும். இது ஏன் சொல்லி அவங்க எனக்கு சொல்லியா கொடுத்தாங்க, இன்னார் சொல்லியா கொடுத்தாங்க. வாழ வைத்தவனை நாம் பாராட்டி தான் பேசுறேன். இப்ப எம்ஜிஆர் சொல்லுங்க, யாரு வாயினா கெட்டு போனவன் சொல்றாங்க. வாழ வைத்தவன், உதவி செய்தவன், அவரை வாழ்க்கை சொல்லுகிறார். இப்ப சினிமா நடிகர் இருக்கிறார், அந்த மொட்டையா முடி வெட்டிட்டு இருக்கார். அவர் பேர் என்ன? டான்ஸ்ல ஆடுவார், ராகவா லாரன்ஸா. அவர் பாருங்க, 45 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க எங்களுக்கு இருந்தது. ஹார்ட் ப்ராப்ளத்துல தாத்தா கிட்ட டான்ஸ் ஆடி நான் சொன்னேன், கேட்டேன். உடனே மறுநாளே அது ஓகே சொல்லிட்டார். அந்த மாதிரி நீங்களும் என்கிட்ட இருக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாரு. யாரு? முதலமைச்சருடைய மகனை பார்த்து கேட்கிறார். நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? உதவியை நினைத்து பார்ப்பார்கள். உதவியை நினைத்து பார்ப்பார், உதவியை நினைச்சு பார்ப்பான். கக்கனுக்கு சுகமில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு படுத்து கிடக்கார். எம்ஜிஆர் இப்போ 100 கட்டிலாம் செஞ்சு கொடுத்துட்டு பெட்டெல்லாம் போட்டுட்டு அதை பார்த்துட்டு வரார். வரும்போது பார்த்தா கக்கன் கீழே படுத்து கிடக்காரு. இவருக்கு தெரியல, இவருக்கு மறந்துட்டார். ஐயா, கக்கன் படுத்து கிடக்காங்க. எந்த கக்கன்? இந்த மாதிரி மினிஸ்டர் பாருங்க, தலையில படுத்து கிடக்காரு. இவருக்கு ஒரு கட்டில கொடுங்கன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் இன்னும் கையில கொடுத்துட்டு போறாரு. ஆமா, இன்னும் ஒரு 100 கட்டில் மேல செஞ்சு தர சொல்றாங்க. தெரியாங்க, எல்லாருக்கும் போடுங்க. அப்படி இருக்காங்க. உதவி பெற்றவன் அவனை மறக்கவே மாட்டான். உதவி பெற்றவன் அவர்களை மறக்கவே மாட்டான். யார் நமக்கு உதவி? இப்போ பாருங்க, விஜயகாந்த் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்கு பணம் கொடுத்தார். அந்த வீட்டுல வேலை செய்யலாமா சொல்லுது. என் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்ததே அவர்தாங்க. எனக்கு இப்படி உதவி செய்ய. அவர் சீனியர் கிட்ட செத்து போனார். அவர் சொல்லுவார் பாருங்க, உடனே எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து என்னை ஒரு வில்லனை ஆக்ட் பண்ற ஒரு இருக்கிறாரு முஸ்லீம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அது காரணமே விஜயகாந்த் சார் தான். மன்சூர் அலி கான் சொல்றாரு பார்த்தீங்களா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது காரணமே விஜயகாந்த் சார் தான். இப்படி யாரெல்லாம் நம்மிடத்துல நன்மையை பெற்றிருக்கிறாங்களோ அவர்கள் மறக்கவே மாட்டார். மறந்துட்டானா அவன் நன்றி கட்டவன், நாய் புத்தி உள்ளவன். நாய். ஒரு சாமியார் சொல்கிறார், இந்த சாமியார் நாயை பற்றி. எனக்கு தெரியாது, நான் நன்றி உள்ள நாய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா நாய் அந்த நன்றி கெட்டதுன்னு சொல்கிறாங்க. காகத்துக்கு கொஞ்சம் ஆதாரம் வைங்க. காகம் 10 காகத்தை கூப்பிட்டு அதுவும் உணவு அதுவும் சாப்பிடும், காகங்களையும் சாப்பிட வைக்கணும். அந்த பறவைகளுக்கு அந்த புத்தி இருக்கு, நாய்க்கு அந்த புத்தி இல்லைன்னு சொல்றார். வைக்கிறது ஒண்டியாய் சாப்பிடும். கிட்ட ஒரு நாய் வந்தா உருணும் அவர் சொல்லி காண்பிக்கிறார். அதான் நன்றி கெட்ட ஜீவராசி நாய் என்று சொல்றார். நிறைய விஷயங்களை நாம் யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரன், நீ செய்த பாவத்தை இனி தொடராதபடிக்கு எச்சரிக்கையாக 91வது வருஷம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொன்னாருங்க. நானும் போய் அழுது, ஆண்டவரே நீ வரப்போறீரா, எங்களை பரலோகத்தை சேர்த்துக்கொள்ளணும் அழுது புலம்பி பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த திட்டவட்டமான வெளிப்படுத்தலை தந்தார். பகிரங்கமாய் சொன்னேன், ஆண்டவர் இப்ப வரமாட்டார், வருகை இருக்காது என்று சொன்னேன். என்ன அப்படி சொல்றீங்க? வருகை இருக்காது. என்னை எல்லோரும் அசிங்கப்படுத்தி தான் பேசினார்.
சாத்தான் இவன், அந்தி கிறிஸ்து இவன், கலத்திற்கு இவன், இப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி, 91 போச்சுது, 92 போச்சுது, ஆண்டவர் எங்க வந்தா? 93 முடிந்தது, ஆண்டவர் எங்க வந்தா? 94 முடிந்தது, ஆண்டவர் எங்கே வந்து போயிட்டாரா? இது வரலாம் வரலைங்க, வருவா, கண்டிப்பா வருவா. இதுதான் பொய்யான விஷயங்களை நம்பக்கூடாது. வேலை இழந்தவர்களாம் உங்க வேலையெல்லாம் 7 மணிக்கு செய்யணும். கணவன் மனைவி விட்டு பிரிந்து தனியா இருக்கிறார்கள், புருஷன் மனைவி விட்டு பிரிந்து தனியா இருக்கிறாங்க. வீட்டில் தான் இருக்காங்க, தனியா தான் இருக்கிறாங்க. வருகை இங்கே இல்லைங்க. இது வேணும் அது வர, நான் அதை நம்பி இருந்தேன். கடைசியில் கேட்கவர்க்கமான அழைப்பு வார்த்தை வந்ததுனால ஆண்டவர் இப்ப வரமாட்டேன், இது வரலாம் வரல. வருவாங்க. அவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு நபர் தெரியும், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆனா ரகசிய பாவம் செய்கிறான், ரகசிய தொடர்புகள் வைத்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். பேச்சு நம்பலாங்களா? ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறான், ஆனா தப்பான தொடர்பு. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், அதனால அவர் செத்து போயிட்டார். நான் தான் சொல்றேன், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆனா தனக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அந்த மனுஷன் அதை விட ஆண்டவர் சீக்கிரம் வந்தா இவர் போயிடுவாரா? போகல, அதுதான் செத்து போனார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரன் அவர் வருவார். என் இடத்துல ஒரு சொன்னார், 90 வருஷம் நினைக்கிறேன். ஆண்டவர் வந்துட்டாருன்னா, ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுன்னு சொல்லுவியா? என்கிட்ட கேட்கலாம் கூப்பிட்டு. ஆண்டவர் வந்து விட்டால் நான் கேட்க வேண்டியதில்லை. பாதி தூரம் அவர் வரும்போதே இங்கே என் சரீரம் மறுரூபமாகிவிடும், ஆயத்தமாக இருந்தால் மட்டும்தான். என் சரீரிலே எக்கால தூதனுடைய சத்தம் தொனித்து விடும். இமை பொழுதிலே நான் இங்கே அந்த மறுரூபமாகி மேலே போயிடும். உடனே மறுரூபம், இமை பொழுதிலே எக்கால சத்தம் கேட்டவனே நீ இங்க இருந்து காலி, உன்னை தேடுவார்கள், காண மாட்டார்கள். நீ காண தேவராஜ்யத்தில் போய் இருப்பார். நம்ம சரீரம் மறுரூபம், சுவாபங்களிலே மறுரூபம் இருந்தால், நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் ஏந்தி கொண்டு பாதுகாத்து வைத்திருந்தால் வருவார், நாமை கொண்டு போவார். புரிஞ்சுங்களா? நாமை கொண்டு போயிடுவாருங்க. ஒரு நாட்டில் ஒரு ஆப்பிரிக்கன் ஊழியக்காரர் நைட்டு படுத்தால் மறுநாள் இல்லை, இறந்து போனான். எந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வார். நாம பாவ செயலில் ஈடுபடவே கூடாது. கொலை குற்றவாளியே மறுபடியும் நீ கொலை குற்றவாளியாய் மாறக்கூடாது. திருடனே மறுபடியும் நீ திருடனாய் மாறக்கூடாது. யாராயிரம் ஒரு துர்ப்பதம் படுத்த வந்தா அவன் பின்னே இருக்க சாத்தானை பாருங்கள், அவனை வைத்து உங்களை கெடுத்து விடுவான். அவனை என் பல்கரா சொன்னா காய் தூக்கி அனுப்பிடுங்க, வீட்டு வாசலை சேர்க்காதீங்க, உங்க ரட்சிப்பு போயிடும். நீங்க பெற்ற ரட்சிப்பு போயிடும், கையில் இருக்க ரட்சிப்பின் பாத்திரம் போயிடும். சொல்லுவான், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு. அவன் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு சொல்றது எல்லாம் அவன் குற்றவாளி, பாவி, சாத்தான் முடியும். அவன் தான் சாத்தான். எங்க இருக்கான் சாத்தான்? நீங்க பார்க்க போறீங்க, ஒரு ஊழியக்காரன் ரூபத்துல வரணும். அவன் எந்த பாவத்தையும் நான் செய்ய போகவே கூட, விட்டதுதான். வேறு எதிலையும் நான் மறுபடியும் அதில் ஈடுபடக்கூடாது. நான் அவர்களுக்கு சொன்னேன், எல்லோரும் வந்தவாசிகள் தான், நீ தானியா வந்தேரி, உன்னை யாரும் கூட்டிட்டு வந்தாங்களா, இல்லை நீயா வந்தியா? அப்படிதான் கேட்டேன். அது விஷயம் தெரியல அவங்களுக்கு. உங்களை அந்த ஊர்ல இருந்து யாரும் கூட்டிட்டு வந்தாங்களா, நீங்களா வந்தீங்களா? தண்ணி போதையில எதையும் பேசலாம்னு சொல்லி என்கிட்ட வம்பிடுச்சேன். நான் நீங்கெல்லாம் அடிச்சிருப்பீங்க, நான் அடிக்கலாம் செய்யல, பதில் தான் கொடுத்தேன். நீயே வந்தேறிதான் அப்படின்னு. தாய் வழியாய் வந்தவன் அனைவரும் வந்தேறிகள் தான். அவன் தானா வந்தவன் தாய் வழியாக, அவனும் வந்தேறிதான். அழைத்து வரப்பட்டவன் அவனும் வந்தவன். வயிற்றுல குழந்தை வெளியே வராதுங்க, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான்.
அவன் கொண்டு வரப்பட்டவன். இதான் தம்பி அதனுடைய விளக்கம்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஆமா, நீங்க வந்தேறிதான் நானும் வந்தேறியா. யாரை பத்தி வந்தேறி நான் யாரையும் நீங்க தானா வந்தீங்களா? அந்த விளக்கணும் இல்லை உங்களுக்கு. சிலருக்கு கேள்வி இருக்கும், நம்மளதான் சொல்றானுன்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை விளக்கி சொல்றேன். நாம் எல்லோரும் வந்தேறிங்க. நாம் எக்காரணத்து கொண்டோம் யார் உள்ளத்தையும் புண்படுத்த சொல்ல. அவர்களுக்கு தான் சொன்னேன், நீங்க வந்தேறிதான் நானும் வந்தேறிதான். நீங்க உங்க ஊர்ல இருந்து வந்தீங்களே, யார் கூட்டிட்டு வந்தாங்க? நீயா வந்தியா? நீங்க பாவ செயல்ல இருக்கிறியே. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன். அருமையானவர்களே, அவர்கள் என்னிடத்துல நடந்து கொண்ட விதம் சரியில்லை. நீங்கள் தான் அடித்திருப்பீர்கள். அவனுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டும். அதான் என்னோட நோக்கம். அவர்கள் என்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் சரியில்லை, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வருகிற சோதனை என்ன? அவர்கள் அடித்திருந்தால் நான் தேவ சமூகத்திலே குற்றவாளியாக அந்த பாவ செயலை நான் செய்யாதபடிக்கு, அந்த பாவ செயலை செய்வதற்கு அடியன் மீறாதபடிக்கு தேவன் என்னை காத்துக்கொண்டார். இதான் நமக்கு. நீ போங்க, அவனை வெட்டி போட்டணும், ஊழியக்காரன் வெட்டிடணும் அவனே. அவனுக்கு பின்னே இருக்கிறான் சாத்தான், உன்னை கவுத்து போடுறான். அவனே ஃபுல்லு வச்சிருக்கானே, உனக்கு கொடுப்பான். போதையானவனும் ஒரு விஷயத்த பேசுவான், அதை முடிச்சிடுவாங்க. போதை ஏறிச்சுல. உன்னை பாவத்தில் விடக்கல்ல ஒருவன் வைன் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பான். உன் கதை அவ்வளவுதான். அவனுக்கு கடவுளத்தை மன்னிப்பு கேட்கலாம். நைட்டு வரணும், ஆப்பம் பொருள் வாங்கினது அடிச்சையா, கடவுளே இதை மன்னிச்சுக்கணும். மன்னிப்பே வராது, அதை புரிஞ்சுக்க. முதல் ஒரு முறை மன்னிப்பு வந்துட்டு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டேன். ஒரே கேள்விதான், நீங்களா வந்தீங்களா, யாரும் கூட்டிட்டு வந்தாங்களா? உன் தாய் பாசை என்னன்னு கேட்டாங்க. அவன் சொல்ல மறுத்துக்கிட்டான். தாய் பாசை சொல்லு, அவன் சொல்ல மறுத்துக்கிட்டான். ப்ராப்ளம் அங்க இருக்குது. போகடா வந்தவாசிகளான்னு சொல்லி. அதான் நான் சொன்ன வார்த்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதாவது உன் தாய் பாஷை என்னன்னு தான் கேட்டேன், அது கூட அவன் பதில் சொல்லணும். நாம் எக்காரணத்து கொள்ளும் நாம் விட்ட தவறுகளை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. நாம் விட்ட பாவங்களை மறுபடியும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அதான் அந்த ஆன்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேரை திருத்தி இருக்கிறான், எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கிறான். போதுங்களா? அந்த அவங்க மனைவியை நான் யூடியூப்ல பார்ப்பேன். ரொம்ப மன கஷ்டமா இருக்கும். அந்த குழந்தை அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வரும். அவங்க அம்மா பிடிக்கும். இந்த பிள்ளைக்கு இந்த வயதிலே தகப்பன் இல்லாத நிலைமை வந்துட்டு, பொண்ணவனுக்கு அந்த நிலைமை வரணும். அப்பதான் தெரியும். யாரும் யாரோட பேரையும் எனக்கு அவங்கள பத்தி சொல்லி கொடுக்கணுங்க. உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் தான், நீங்க கோவப்படுங்க, வருத்தப்படுங்க. யாரும் உங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்கல. பாவத்தை விட்டு விலகி போய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்தான். நல்லது. ஒரு வசனத்தை படிக்கலாம், படிங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். என்னத்தை வெளியரங்கமாக்கினார்? படிங்கிற மறுபடியும். அவர் மரணத்தை பரிகரித்தார், ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே அது பெரிதுபடுத்தி காண்பித்தார்.
அருமையான தேவ ஜனமே, தேவன் உன்னை தேவ மனிதனாக மாற்றி வைத்திருக்கிறாரே. மறுபடியும் உன்னை குற்றவாளி ஆக்கும்படியாக, உனக்குள்ள இருக்க ரட்சிப்பனை இழந்து பாவியாக மரணத்துக்கு ஏதுவானாக நிற்கும்படியாக உன்னை பாவ செயலில் ஈடுபடுத்துவான். ஜாக்கிரதையா இருங்கள். யார் சொன்னது யாருங்க? உங்களை அங்க சொன்னேன். உன் தாய் பாஷை தெரியும் உங்களை சொன்னா, தானா வந்தீங்களான்னு உங்களை சொன்னா, உங்களை கொண்டு வந்தாங்களா உங்களை பார்த்து சொன்னா, சொன்னது அவங்களே வாசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். நீங்களா இருந்தா அவனை பொறிச்சிருப்பீங்க. எனக்கு முடியாது, மெத்தட் தெரியும், அவனை சகித்து கொண்டேன். அவனுக்கு சுவிசேஷத்தை கொடுக்க அனுப்பினேன். நான் அவனை அடித்திருந்தால் என்னிடத்திலிருந்து சுவிசேஷம் அவனுக்கு போகாது. அவனுக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவித்து அனுப்பிவிட்டேன். முடிக்கிறார்கள். நீயா வந்த, நீயா என்னத்தை தப்பா பேசின, என்கிட்ட இருக்கிற நல்லதை தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆண்டவர் ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு வாழு, இனி பாவம் செய்யா. உங்களை பார்த்தாங்க சொன்னேன். உங்க தாய் பாஷை என்ன? நீங்களா வந்தீங்களா? உங்களை கொண்டு வந்தாங்களா? புரிந்து கொள்ளுதல் தவறு, புரிந்து கொள்ளுதல் தவறு. அதை நீங்கள் பெற்றுவிடுங்க. ஒருவேளை உங்களை தான் நான் சொன்னேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நான் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து மன்னிச்சுக்கிறேன். உங்களை பார்த்துதான் நான் சொன்னேன் என்று நீங்க நினைத்தால், உங்க ஜாதியை பற்றி தான் சொன்னேன் என்று நீங்க நினைத்தால், நான் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மன்னிச்சுக்கிறேன். நீங்க அந்த ஜாதியும் இல்லை, வா, ஆனா மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரை பாருங்கள். கோல் சொல்லுகிறவனை நம்பாதீங்க. அவன் சாத்தான், கலகக்காரன் சாத்தான். பலருக்கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா ஒருத்தன் பேசுவானா, அவன் சாத்தான். மற்றவர்களை பற்றி உங்களிடத்தில் அவதூறாய் பேசுவானால் அவன் சாத்தான். அவனுக்கு பின்ன அவன் தான் சாத்தான், அவனுக்குள்ளதான் இருக்கிறான். நீ சாத்தானை நேரடியா போய் பார்க்க முடியாது. மனிதனுக்குள்ளே கமலஹாசன் ஒரு கவிதை சொல்வார் இல்லைங்களா, ஒரு சினிமா படத்துல அவரு, மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவைனா, மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை. அவர் சொல்றாரு இல்லை, இப்போ அவன் எப்படியாப்பட்டவன்? நானும் மிருகம் பாதி மனிதன் பாதி, சாத்தான் பாதி மனிதன் பாதி, அவனுக்குள்ளே கலந்திருக்கிறான். அவன் உங்களை தீட்டுப்படுத்துவான். அவன் வார்த்தை எடுக்கக்கூடாது, அவன் வழியிலே போகக்கூடாது, அவன் செய்ய சொல்கிறதை செய்யக்கூடாது. வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கரத்திலே பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்க காத்துக் கொள்ளுங்க. அதான் என்னோட வாக்கு. எனக்கு கொடுத்த ஆண்டவருடைய ரட்சிப்பு இருக்கிறது, எனக்கு கிடைத்திருக்கிற பரிசுத்தம் மேன்மையானவர்கள். அவனை இல்லை, போயிட்டான். புரியுதுங்களா? நான் உண்மையாய் வாழ்ந்தால் போதும், எந்த பாவ செயல்களிலும் ஈடுபடவே கூடாது. அந்த ஆண்டிற்கு இரக்கத்தை பெற்று நான் வாழ்வேன். அந்த வசனத்துபடி படிங்க. நீங்க வீட்டுல 1ஆம் வசனம் படிங்க, நல்லா உணர்ந்து உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் மறதி இருக்கு, எல்லாம் எடுத்து வைக்க முடியாது. பைபிள்ல ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாதுங்க. என் கண்கள்ல பார்க்க சரியா பைபிளுக்கு ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாது. ஆபரேஷன் பண்ண போனா லோகால லென்ஸை வச்சுட்டாங்க. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னொரு கண்ணாயின் ஆபரேஷன் பண்ணணும். கடவுளுக்கு வேண்டிய வழியை திறந்து தந்தா நலமா. எந்த பாவ செயலும் மறுபடியும் ஈடுபடாதபடிக்கு ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். நீங்க செத்து போனீங்கன்னா உங்க ஆவி அங்கதான் இருக்கும். உங்க கிரயத்தை சுத்தி தான் வரும். எல்லாம் நல்லா பாட்டுலாம் போடுவாங்க. பரலோகத்துக்கு பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். அவன் தான் பாடிட்டு இருப்பான். நீ சரி தொட்டு வெளியே வந்து இருக்கீங்க, பரலோகத்துக்கே போயிருக்க மாட்டேன். அங்கதான் இருக்கீங்க. ஒரு இடத்துல நான் போனா, அந்த இடத்துல அப்ப நான் கொஞ்சம் சின்ன பையன்,
அந்த அம்மா பேய் ஆடு செத்து போனாரு அவர் மனைவி. அந்த அவருடைய ஆவி அந்த பொம்பளைக்குள்ள வந்துட்டு, இவன் நான் வறண்டு கிடந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தராமல் விட்டா, தண்ணீர் கேட்டேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுத்திருந்தால் நான் பிழைத்திருப்பேன், இது என் பிள்ளைகள் அனாதையா இருக்கிறார்கள். மனைவி ஜீவன் போற நேரம் அவனுக்கு தண்ணி கொடுக்கல, சாத்தம் விட்டுட்டான், அவன் செத்து போனான். 14 தாடி அறுத்துருப்பாங்க, அப்ப வந்துட்டான் உள்ள. அப்போ செத்து எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவன், ரட்சிப்பை பெற்ற மனுஷன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி கொண்டிருக்கிற மனிதன், இனி பாவம் செய்யாதே, கொலைபாதகம் செய்யாதே, வேசித்தனம் பண்ணாதே, முன்பு செய்த பாவங்களில் எதிரையும் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். சாத்தான் யாருக்குள்ளும் இருந்து பேசுவான். நான் உங்களையா சொன்னேங்க, வந்தவங்க லாரில வந்தியா, பஸ்ஸில் வந்தியா, கூட்டிட்டு வந்தேன், அவங்க தான் கேட்டேங்க, போடா வந்தவாசிங்களான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன், உங்களை சொல்லலை. அதனால நீங்கள் தவறுதலாக விளங்கிக் கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அதை சில தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் அது தவறு இல்லை. கிராமங்களுக்கு போனா அவர்களை கூப்பிட்டா போதும், நீங்க பாருங்க, கிராமத்தில் இந்த பக்கம் கிராமத்தெல்லாம் போங்க, நான் ஊழியர்களுக்கு போறேன் அப்படி சொல்லுவாங்க. என்ன நல்லா நெருங்கி பாருங்கலாம் கேட்பாங்க. ஐயங்கார இடத்த நான் பழகி இருக்கிறேன், அவர் நல்லா பழகினா அவங்க கிட்ட இந்த வார்த்தை சொல்லுவாங்க, என்ன ஒய் அவன் இவ ஒய், அவ்வளவுதான் வித்தியாசம். திருநாளி பக்கம் போனீங்கன்னா நல்லா பழகிற இடத்துல என்ன கூப்பிட்டாரு, என்ன அப்படி பேர் போட்டு பேசுவாங்க. எல்லார்ட்டையும் பேசணும், அண்ணன் வாங்க, தம்பி வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க, அம்மா வாங்க, அந்த மரியாதையோட பேசுவாங்க. நாம் நெருங்கி பழகின பிறகுதான் அவன் சொல்லுவான், என்னவே சும்மா வந்து கூப்பிட்டு பேர் போட்டு பேசுவாங்க. எல்லார்ட்டும் பேச மாட்டாங்க இல்லையா? இங்க என்ன சொல்ல பழகினா வாங்க, நான் சொன்னேன் அவரை கூப்பிடுறேன், வாங்க, அவங்க இடத்துல ஓய்ன்னு சொல்லி பழகிட்டு. அங்க ஐயங்கார இடத்துல பழகினால அது ஒண்ணு, என்ன இங்க வாங்க, காப்பி குடி ஓய் அப்படின்னு. சரி, கிராமத்தில் போய் பாருங்க, என்ன காப்பி குடி, கரெக்ட் நேரம் வந்துச்சு காப்பி வச்சு கமசா பேசுவாங்கங்க. அவங்க பழகிட்டாங்கன்னா, அவங்க பிராமணர்கள் பழகிட்டா அவங்கள விட மனசே இருக்காது. ஆனா அவங்களுக்கு துரோகம் மட்டும் பிடிக்காது, துரோகம் மட்டும் பிடிக்காது. நீங்க பழகி பாருங்க, நான் பழகி அவரோட டைனிங் டேபிளே எனக்கு பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வைப்பார். எந்த ஐயங்காரனா நம்மளை சேர்ப்பாங்க. நம்முடைய பழக்கங்கள் முக்கியம் இல்லை, அதனால சொல்றேன், சேர்த்துக்கிட்டார். அருமையான தேவ ஜனமே, நம்மை பாவத்திலே உட்படுத்துகிற எந்த விஷயத்தையும் எந்த கழகக்காரர்களுக்கும் உங்களை வீட்டுக் கொடுக்காதிருங்கள். என் ஜாதியை தான் அப்படி சொல்றாங்க. உங்களுக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மை. நான் உங்க ஜாதியை பற்றி சொல்லவில்லை, நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து என்ன மன்னிங்க. இனி பாவம் செய்யாதீங்க. சிறையை பார்த்து சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாது. பிசாசு அப்படி சொல்லவே மாட்டேன், கட்டளையே கொடுக்க மாட்டேன். இனி நான் மன்னிச்சுட்டேன், நான் மன்னிச்சேன்னு சொல்லி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். கடவுள் மன்னிச்சே இருக்காரு, யாரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்லா பேசி சாயங்காலம் 4 வயதாயிடும். இப்ப என்னை பற்றி பலர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. என்ன பறையா பிஆர் பையன் சொல்லி என்னை தள்ளி விட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால நான் சோர்ந்து போகிறேன். ஒரு பார்த்து சொன்னேன், நான் பறையன் தான், இல்லை என்று சொல்ல வேண்டிய, நான் சோழர் வம்சத்தான், ராஜராஜ சோழன் பெரும்பறையர் இனத்தை சேர்ந்தவன், ராஜேந்திர சோழன் வம்சத்தை சேர்ந்தவன். இப்போ அதுக்கு கற்றுக்கொண்டது இல்லைங்க, இது முதல்ல இருந்தே தெரியும். என்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும்
எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தேன், கொண்டு போயிருங்க. அவங்க கேட்டதுனால கொடுத்துட்டேன். சரி, இந்த ரெக்கார்ட்லாம் யாருக்கிட்ட இருந்தது, எப்படி கிடைச்சதுன்னு கேள்வி. பசும்போன் முத்துராமலிங்க தேவனுடைய சகலன் எனக்கு சென்ட்ரல் பாஸ்டர் அந்த சிடிபிஎம் அவர் கொடுத்தார். இதெல்லாம் நீ வச்சுக்கோ. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த புஸ்தகத்தை பத்தி தெரியாது, விகாசம் பத்தி தெரியாது. அவர் பெட்டியில பணம் இருக்கான்னு போய் பார்க்கலாம். நான் பணத்தை பார்க்கல, அருமையான ரிகார்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து வைத்துக் கொண்டேன். புக்கு தானே எடுத்துட்டு போறாங்க கூட, வேற ஏதோ ஸ்டோரி புக். இவரெல்லாம் எதுக்கு இதை வச்சிருக்காரு? பெரியவானு 8 அணா 3 அணாவுக்கு ஒரு புக்கு வாங்கியிருக்கிறார். 8 அணாவுக்கு ஒரு புக்கு வாங்கியிருக்கிறார். 6 அணாவுக்கு ஒரு புக்கு வாங்கியிருக்கிறார். மடித்தா டப் டப் டப்னு விட்டுடும். அது அப்படியே நான் செல்லோ டோப்பை வாங்கி அப்படியே மைக்கா கிராஸ் போட்டு ஒட்டி ஒட்டி அதை 2 பக்கம் கிராஸ் பண்ணி வச்சேன். எல்லாமே கேட்டாங்க, என்கிட்ட கொடுத்துங்க பிரதர், உங்களை பிடிங்க வாங்க. சரி கொண்டு போங்க, கொடுத்துட்டு. இப்போ இருக்கிறது புத்தி அப்போ இருந்தால் கொடுத்துருக்கானுங்களா? போட்டோ எடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நான் போட்டோ எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். படித்ததை தான் சொல்கிறேன், புதுசாக எதுவும் கற்றுக்கிறேன். எல்லாவற்றையும் பேசுறதுக்கு ஒரு நேரம் வரணுங்க. கடவுள் அனுமதிக்காக தான் பேசும். இப்ப பேசுகிறேன், கேளுங்க. எல்லா தமிழ் குடிகளும் ராஜராஜ சோழர் வம்சத்தை சேர்ந்தவன், பெரும்பறையத்தை சேர்ந்தவன், ராஜேந்திர சோழனுடைய இனத்தை சேர்ந்தவன். தமிழ் குடிகள் எல்லாம் அவங்கள்தான். அவர்களுடைய ஒற்றுமை வர வேண்டும், ஐக்கியம் வர வேண்டும். எனக்கு ஒரு 2 ஆசைகளை பற்றி சொல்கிறேன். நீங்க எனக்கு தப்பா விளைவிக்க கூடாது. ஒரு ஆசை, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களே சோழன் என்று அவர் பட்டம் கொடுத்தவன். என்னங்க அவர் பேரு? இந்த பேரை போடணும், எடப்பாடியார் சோழர் என்ற பட்டம் அவர் கொடுக்கும். பட்டாபிஷேகம் நடத்துங்க. எனக்கு ஒரு ஆசை, அதுக்குரிய தகுதி அவர்கிட்ட இருக்கு. அவர் தமிழன், அவர் காமிண்டன். அவருக்கு நாம் சோழன் என்கிறான் பட்டம் விழாவை நடத்துவேன். யார் செய்வீங்களோ தெரியாது. புரியுங்களா? எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குங்க. 2வதாக இந்த சவுத் இந்தியாவை ஒருமுகப்படுத்த வேண்டும். மகாராஷ்டிராவை சவுத் இந்தியாவோடு இணைக்க வேண்டும். என் ஆசை பாருங்க, மகாராஷ்டிராவை சவுத் இந்தியாவோடு இணைக்க வேண்டும். அது நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நல்லது தானே? யார் அதை செய்வார்கள்? இந்த சவுத் இந்தியாவுக்கு உட்பட்ட பாண்டிச்சேரி மாதிரி, லட்சத்தீவாது சில தீவுகள் எல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டும். எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு மட்டும் ஒரு துணை பிரதமர், ஒரு துணை ஜனாதிபதி தேவை. மெயின் ஜனாதிபதி டெல்லியில் இருப்பார். நமக்கு மட்டும் ஒரு துணை ஜனாதிபதி, ஒரு துணை பிரதம மந்திரி தேவை. மகாராஷ்டிராவில் பாம்பேல நமக்கு ஒரு பார்லிமெண்ட்டை அமைச்சிக்கலாம். என் ஆசை நல்லதா கெட்டதான் அதை ஜபிக்கிறேன். நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க, மகாராஷ்டிராவை நம்மோடு இணைக்க வேண்டும். சரி, இந்த மகாராஷ்டிராவுக்கு அடுத்து ஒரு நாடு இருக்கு. என்ன மாநிலங்க இது? நீங்க போட்டு பாருங்க நெட்ல. அடுத்த ஒரு மாநிலம் இருக்கு. அதுல பாதி சவுத் இந்தியாவோட வந்துடும். அப்ப இது நம் நாட்டுல நிறைய குழப்பங்கள் வராது. ஜாதி சண்டைகளை விட்டுடுங்க, மத சண்டைகளை விட்டுடுங்க, மனிதாபிமானத்தை களத்தில் எடுங்க. அவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இது தேவையில்லைங்க. மனிதாபிமானத்தை களத்தில் எடுங்கள். ஜாதி சண்டையை விட்டுடுங்க, மத சண்டையை விட்டுடுங்க. எல்லாம் சுதந்திரமா வாழட்டும். மகாராஷ்டிராவை நம்மோடு இணைத்து நமக்கு தனி பிரதமர், துணை பிரதமர், துணை ஜனாதிபதி நமக்கு கண்டிப்பா தேவை.
இந்த வழி ஆண்டவர் ஆமோதித்தால் நலமா இருக்கும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலே நம்ம இடைப்பாடியாக அவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் தர வேண்டும். சோழ மன்னன் இடைப்பாடியார் சோழ மன்னன் என்று ஒரு பட்டாபிஷேகம் அவருக்கு கொடுக்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஜெபம் பண்ணுங்க. கடவுள் சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும். பாவ வழிகளுக்கு போகாதீங்க. சந்தேகப்படாதீங்க. நான் உங்க ஜாதியை பத்தி குழப்பி பேசலைங்க. உங்க ஜாதியை பத்தி நான் குழப்பி பேசுறேன். எல்லாரும் வந்தேறிதான். தாய் சுகப்பிரசவத்துல வந்தவன் வந்தேறிதான். செயற்கை பிரசவத்துல வந்தவனும் வந்தேறிதான். அவன் கொண்டு வரப்பட்டவன். இவன் தானாக வந்தது, தாய் வழியாக. அவ்வளவுதான். தவறுதலாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் போன வந்தவாசிங்க நான் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். எனக்கு தேவை அவன் அடித்த அடி பெரிய விஷயம் இல்லை. என்கிட்ட இருக்க வெளியேறப்பட்ட சுவிசேஷத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புவேன். நான் அடிச்சுட்டா என்கிட்ட இருக்க சுவிசேஷம் அவங்க போகுங்களா? சுவிசேஷத்தை கொடுத்து அனுப்பிட்டேன், ஆலோசனை கொடுத்து அனுப்பிட்டேன். ஆண்டு நம்புங்க. ஒரு சினிமா கவிதை சொல்லி எங்கிருந்தாலும் வாழ்க சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அடி எனக்கு தானே தெரியும் அடிச்சது. சொல்லுங்க. அடி வாங்கிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு அவனுங்களுக்கு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். நான் அந்த பக்கம் இல்லை, திரும்பி வந்து அடிச்சு அணைஞ்சேன். உடனே நான் அந்த இடத்த விட்டு நடக்க முடியலதான் போயிட்டேன். அருமையான தேவ ஜனமே, என்னை குறித்து என் வார்த்தை குறித்து தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் நான் பொறுப்பேன். ஆனால் உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க தானே தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என் ஜாதி பத்தி இப்படி பேசுறான், ஓய் சொல்றான், வந்தியா காணா வந்தியா கொண்டு வர பட்டியலான்னு கேட்கறான். அது உங்கள் பங்குங்க. நான் சொன்னது தவறு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓய் சொன்னதுக்கு வருத்தப்படுறீங்க. கிராமங்களில் ஓய் அப்படிதான் சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் பண்ணீங்கன்னா என்ன இந்த நேரத்தில் அப்படின்னா ஐயங்கால் வீடுகளுக்கு போங்க. அவங்க எப்படி சொல்றாங்க, என்ன ஓய் வந்துட்டே காப்பி குடிக்கிற நேரமாட்டு வந்துட்டு பாருங்க. சோக்கா பேசுவாங்க. அவங்ககிட்ட நல்லா பழகிட்டீங்கன்னா விடவே மாட்டாங்க. ஆனால் துரோகம் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது. என்ன ஓய் வந்துட்டியா, வா 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 கூப்பிட்டு ஓய் கிராமத்திலும் ஓய் அப்படின்னு. திருநெல்வேலியில என்ன அப்படின்னு எதோ தப்பு இருக்காதுல. நான் புரிந்து கொண்டால் தவறு. அதனால எந்த ஜாதியும் நான் குறைத்து பேசவில்லை. தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் செய்யாத பாவத்துக்கு எதிர்த்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணும், வேற வழி இல்லை. நீங்கள் என்னை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எந்த ஜாதியை பற்றியும் பேசவில்லை. ஆண்டவர் எனக்கு சகாயம். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். மனதை கெட்டு போக இடம் கொடுக்காதீர்கள். நஷ்டம் உங்களுக்கு தான். ஆண்டவர் நம்மை வாழ்வோம். அவர் நம்மை ஆசிரியத்து பாதுகாப்பார். அவர் வரும்போது வரட்டும். நாம போகும்போது போகலாம். ஏன்னா ஆயத்தமாக இருப்போ. இனி எந்த பாவத்தை செய்யாமல் நம்மை காத்துக் கொள்வோம். ஜெபிக்கலாங்களா? மகா பரிசுத்த தேவனே, இந்த வார்த்தையை பகிர்ந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக துதிக்கிறோம். அடியன் பேசினதை அவர்கள் தபிதமாக விளங்கி கொண்டிருந்தார். அவர்களுக்கு நான் அடியன் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன். அன்று நான் தபிதமாக பேசவில்லை. யார் ஜாதியையும் குறித்து பேசவில்லை. எல்லோரும் வந்தவாசிகள் தான் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் கொண்டு வரப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். புரிந்து கொள்வதில் சரியா இருக்க வேண்டும். எல்லோரையும் சமாதானப்படுத்தி காத்துள்ளோம். தேவரில் எங்களோடு எங்களை வழிநடத்தி இந்த கருத்துவையும் காலத்து தருகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.